வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எஸ் ராஜன் உங்களை இந்த அருமையான செவ்வாய்க்கிழமைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ட்ரைனிங். இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 4வது செவ்வாய்க்கிழமை ஆஃப் தி மந்த். ஸோ வி ஆர் டீலிங் வித் அ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டாபிக், அதாவது டைமண்ட்ஸ் இன் தி ரஃப். வி ஆர் இன்டு அ பிஸ்னஸ். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ஒரு அற்புதமான வாய்ப்பில் நம்ம இருக்கோம். எந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கிட்டாலும் ஐ வில் நெவர் சே சக்ஸஸ்னா ஹார்ட் ஒர்க்கு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் அட் தி சேம் டைம் அதே நேரத்தில் அதற்கு என்ன தரணுமோ அதை தராமல் எதுவும் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு டைமண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த மாதிரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு அற்புதமான ஒரு இலக்கு, ஒரு அற்புதமான லெவல். ஸோ ஒரு டைமண்ட் ஆறாரு, ஒரு க்ரௌன் ஆறாரு அப்படின்னா சும்மா ஆயில்ல. அதுவும் நிறைய ஒரு க்ரௌன், யூனிவர்சல் க்ரௌன், ஒரு டபுள் க்ரௌன் ஆகும்போது அவருக்கு கீழே நிறைய க்ரௌன்களையும் டைமண்ட்களையும் உருவாக்கி நிறைய லீடர்ஸ் அவங்கள பார்த்துக்கிற மாதிரி, அவங்களுடைய நெட்வொர்க்கை பார்த்துக்கிற மாதிரி, யாருடைய எந்த விதமான தயவும் இல்லாமல் அவர்கள் டீமை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒருவர் கீழே ஒரு குழுக்கள் நிறைய உருவாகுது அப்படின்னா அது சாதாரணமாக உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை விளக்குவதற்காக உங்களுக்குள்ளேயும் அந்த கேப்பபிலிட்டிஸ், அந்த என்ன சொல்வது, அந்த ஒரு டஃப்னஸ் உங்களுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவதற்காகவும் தான் இந்த ட்ரைனிங்கை நம்ம இது பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் இந்த ட்ரைனிங் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, 23 வருடங்களுக்கு முன்னாடி, கரெக்டாக 22 வருடங்களுக்கு முன்னாடி நான் நெட்வொர்க் மார்க்கெட்டில் இணைந்த போது நான் அட்டன் பண்ண முதல் ட்ரைனிங்கில், அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் நான் சொல்ல மாட்டேன், பட் இது 1, 2, 3 நாள் அந்த மாதிரி வரிசைப்படும் போது ஃபஸ்ட்டு இது மாதிரியான ட்ரைனிங் வந்து இந்த ட்ரைனிங் தான். அண்ட் அடுத்தது இந்த ட்ரைனிங்கை ஒருத்தர் எடுக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜனல் ஹெட்டாக இருந்தார். அவர் ஒரு MBA ஸ்டூடெண்ட்டு, MBA படித்தவர், இன்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸு. பட் இந்த நிறுவனத்தில் இப்போ இந்த இதில் நான் யாரை பார்த்து மென்டராகி நான் இதானோ அதே மாதிரி அவரும் ஒரு ஹோட்டலில் அந்த ட்ரைனிங் எடுத்தவர், அவரும் இதே மாதிரி ஒரு ஹோட்டலில் ஒரு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய அந்த அவரை பார்த்து அதை பார்த்துட்டு நானும் இது மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும்னு ஒரு ஆர்வம் கொண்டு அந்த நிறுவனத்தில் இணைந்து ஒரு ரீஜனல் மேனேஜர் ஆகி இந்த ட்ரைனிங் எடுக்கிறாரு. அவர் வந்து மும்பையை சார்ந்தவர், அவர் சென்னையில் ட்ரைனிங் எடுக்கிறாரு. அவருக்கு அப்போ தான் கல்யாணம், வெரி வெரி யங் பர்சன். அப்போது அவர் இந்த ட்ரைனிங் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னது எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. இதை நான் பல இதுலேயும் நான் சொல்லியிருக்கேன். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, நான் வந்து MBA படிச்சிருக்கேன், எனக்கு வந்து மும்பையிலேயே நான் அப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. மும்பையிலேயே எனக்கு ஒரு உண்மையிலேயே இதே மாதிரி ஒரு வருமானம் அது மாதிரி கிடைக்கிற ஒரு கூடிய விஷயம் கிடைக்கும் எனக்கு. நான் என் பாட்டுக்கு என் ஒய்ஃப் உட்காந்துட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு அவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இருக்கக்கூடியது தான். பட் அவங்கள விட்டுட்டு நான் இங்கே வந்திருக்கேன். பட் அது காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, அங்கே வெறும் சம்பளம் தான் கிடைக்கும், இங்கே அப்படி இல்லை. பல பேரை வாழ்க்கையில் முன்னேற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த வருமானம் வரும்போது அந்த வருமானத்திற்கு ஒரு நிறைய பலு இருக்கும். அது மாத்திரமில்லை, இப்போ நான் வைக்கிறதா வெறும் என்ன சொல்வது, ஒரு காம்ப்ரமைஸ்ட் லைஃப் தான் நான் வாழ்வேன். வெரஸ் இந்த இடத்துல நான் ஜெயிக்கும் போது எனக்கு இன்சென்டிவ் அதெல்லாம் வரும்போது என்னுடைய இது வந்து மிக ஃபுல்லாக இருக்கும். சும்மா உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கும் கை நிறைய பணம் வச்சுட்டு அதை என்ஜாய் பண்ணும்போது என் மனைவி எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கும்போது வாப்பலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்போ அது வரணும் அப்படின்னா கொஞ்ச நாள் நான் பிரிஞ்சு தான் இருக்கணும். அந்த பிரிஞ்சு இருக்கணுங்கிறதுக்கு பேர் கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள். அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னு தன்னை உருவாக்குவதற்காக, தன்னை இதுக்காக
சில விஷயங்களில் தன்னை ஏற்படுத்திக்கக்கூடிய விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ லெட்ஸ் கோ டு தி, நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இஃப் யூ see இந்த ட்ரைனிங்களுடைய முக்கிய அம்சமே என்னென்னா, when the going gets tough, the tough gets going. திருப்பி படிக்கிறேன். when the going gets tough, tough gets going. என்ன அர்த்தம்? நம்ம இன்னைக்கு எல்லோருக்குமே வெற்றி வேணும் தான் ஆசையாக இருக்குது. எல்லோருமே எனக்கு வெற்றி வரலைங்க, நான் என்னங்க பண்ணிட்டோம், இத்தனை நாள் நான் உழைச்சிட்டேங்க, எனக்கு ஒன்றும் ரிசல்ட் வரலைங்க, வேறு எதாவது பண்ணுறேன் நான். ரிசல்ட் வரல அப்படிங்கும்போது ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம இணைந்திருக்கிற ஒரு இடத்துல, ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் படிக்கிறோம். நம்ம ஒருத்தர் படிக்க மாட்டோம், நிறைய பேர் படிப்பாங்க. இப்போ அந்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம சரியாக நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு பாஸ் ஆகி வரல, நம்ம ஃபெயில் ஆகிட்டு வரோம், ரைட்டுங்களா? அண்டு மார்க்குகளும் சரியாக வாங்கலை. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் மற்றவங்க சரியாக சொல்லித்தரல, அதனால் இருக்கலாம், கரெக்ட். அதுதானா, அல்லது நம்ம சரியாக இது பண்ணிக்கலையா, அல்லது நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்கலான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதே பள்ளியில் எத்தனை பேர் பாஸ் ஆகிறாங்க, நிறைய பேர் ஃபெயில் ஆகிறாங்க. இப்போ அந்த பள்ளியிலுடைய பப்ளிக் எக்ஸாமில் இப்போ 100 பேர் இப்போ எழுதுகிறாங்க, 100 பேரும் இல்லை ஒரு 50 பேர் 60 பேர் தான், 50 பேர் 60 பேர் ஃபெயில் ஆகிறாங்க, மீதி பேர் தான் பாஸ் ஆகிறாங்க. ரிசல்ட் ரொம்ப கம்மியான கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அப்படின்னாக்கா, அப்போது கரெக்டு, அந்த இடத்துல அங்கே டீச்சிங்கில் மற்ற விஷயங்களில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லோரும் பாஸ் ஆகிறாங்க, அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வராங்க, அது மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம வரல அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்குது? அதை ஏன் அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். வெஸ்டீஜ்னு எடுத்துக்கோங்க, அதே மற்ற நிறுவனங்கள் எடுத்துக்கோங்க. எந்த நிறுவனத்தில் அதிகமான அச்சீவர்ஸ் உருவாகிறாங்க? இன்றைக்கும் உருவாகிட்டு இருக்காங்க. அப்போது யாரோ ஒருத்தர் உருவாகிறாரு, நிறைய பேர் உருவாகிறாங்க அப்படின்னா, அப்போது நமக்கு வரல அப்படின்னா முதல் பிரச்சனை எங்கே இருக்குங்க? நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய செயல், அந்த முறை, இதிலெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பாருங்கள். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிங். அதாவது இப்போ அதே மாதிரி ஜெயிக்கிறவர்கள் எல்லாருமே ஒன்றுமே பண்ணாமல் சும்மா அப்படியே ஆயிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அவர்களுக்கும் அந்த டஃப்னஸ் வருது, பட் ஸ்டில் they get still tougher. நான் போவேன், நான் அப்படியே பண்ணேன், வந்தாங்க போனாங்க அப்படியே எல்லாம் இருந்துச்சு, நான் நீங்கள் என்ன ஜெயிக்கிறது, எல்லோரும் ஜெயிச்சிருவாங்களே. பட் அந்த பயணம் கடுமையாக நிறைய பேர் என்ன ஆகும், அந்த பயணத்திலேருந்து விலகுவது ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பயணம் கடுமையாக கடுமையானவர்கள் அந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் இதனுடைய மீனிங். அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். இப்போ எவரெஸ்ட் மலை ஏறணும் அப்படின்னாக்கா, if it is not going to be tough, everybody will be there on the top, but it is tough. But once you become tougher, உங்களாலேயும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்தது வெஸ்டீஜ் இஸ் நாட் தட் டஃபர். இப்போது இங்கே வெஸ்டீஜோட ஒவ்வொரு விஷயத்தை பார்ப்போம். நம்ம இணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தி டஃபர் பார்ட்ஸ் நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? தி ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எவ்வளோ ஒரு பொக்கிஷமான, அதாவது விதை போடுகிறோம், எல்லாமே நிலத்தில் தான் விதை போடுறோம், ஒவ்வொரு இடத்துல போடுறோம். விளைச்சல் எங்கே நல்லா வரும் அப்படின்னாக்கா, அந்த விளை நிலம் பக்காவாக இருந்ததுன்னா அங்கே விளைச்சல் இருக்கும். நிலம் சரியில்லை, அப்போ அங்கே விதை போட்டோம் அப்படின்னாக்கா அங்கே விளைச்சல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஐ ஹோப் எவ்ரிபடி நோஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்,
இன்றைக்கி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கோம், எல்லாம் ஒருங்கிணைஞ்சு சரியான ஒரு நேரத்தில் இருக்குது. இதில் நம்மளுடைய மெத்தனம் நம்ம என்ன அதுவும் கரெக்டான நிறுவனத்தில் வேறு இருக்கோம். அப்போ இதில் நம்மளுடைய இது பேதளிச்சுது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கடினம். பட் பேதளிச்சதுன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு வாசகம், அவன் அருளால் அவன் தாழ்படிந்து. இது மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளே வருதுன்னா அந்த அருள் இருந்தால் தான் சார் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அண்ட் இது எப்படி இந்த 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 இடம், இந்த நேரம், இந்த இதெல்லாம் எப்படி சரியானது அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ சின்ன கம்பேரிசன் ஒன்று காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், இட்ஸ் அ ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இன்றைக்கி இதில் இருக்காங்க. ஐ ஹோப் எவ்ரிபடி நோஸ் இட் அண்ட் இட் இஸ் அ ப்ரூவன் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மட். இப்போது இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எவ்வளவு கோடியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, நம்மளுடைய சோப் எடுத்துக்கோங்க. ஒரு விளம்பரம் என்பது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரங்களில் ஒரு 20 வருடங்களாக 40 வருடங்களாக புகழ்பெற்ற இந்த டூத் பேஸ்ட்டுக்கும் புகழ்பெற்ற சோப்புகளுக்கும் மற்றவர்களுக்கும் இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு தான் இருக்குங்கிறதுக்கு இல்லை. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் நான் பண்ணியே ஆகணும். இனிமேல் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் நான் செஞ்சு ஆகணும். காரணம் என்ன? இல்லாட்டி அந்த பொருள் இறந்து போச்சுன்னு நினச்சிடுவாங்க மார்க்கெட்டில். அதற்காக ஒரு வெட்டி செலவு ஏதோ 1000மோ 10,000மோ லட்சமோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பல லட்சம் கோடிகள். ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஒரு சராசரியாக ஒரு வீட்டில் 1000 ரூபாய்க்கு நிச்சயமாக நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற பொருள்களை நம்ம வாங்க போகிறோம். ஆமாவா இல்லையா? நான் எப்பவும் சொல்கிற மாதிரி 35 ரூபா சோப்பில் அடக்க விலை அப்படிங்கிறது 15 ரூபான்னா 20 ரூபாய் அங்கே போகுது. அப்போது 35 ரூபாயில் 60% கரெக்டானா? ஒரு 60% பணம் ஒரு விளம்பரங்களுக்கு போயிட்டுருக்கு. அப்போ 1000 ரூபாயில் 60%ங்கிறது 600 ரூபா, மினிமம் 550 ரூபா. அப்போ 550 ரூபா ஒரு ஃபேமிலியில் இருந்ததுன்னா ஒரு 130 கோடி பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போது இது இல்லாமல் வியாபாரம் நடத்த முடியும்னா எல்லாரும் எங்கே வருவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அதுக்குண்டான ஒரு விஷயத்தை எடுத்து காமிச்சிருச்சுல்ல. ஒரு உதாரணமாக, நார்மலாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோடைய பொருள்கள் விற்கும். பிகாஸ் கம்மியான விநியோகஸ்தர்கள் அவர்கள்லாம் வாங்குவாங்க. ஆனால் இப்போ நமக்கு ஸ்பிருலினா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 11 வருடங்களாக, இப்போ 17 வருடங்களாக நம்மளுடைய நிறுவனம் இதை பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி தி ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் ஸ்பிருலினா விற்பதில் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் யார்கிட்ட இருக்குன்னாக்கா வெஸ்டிஜிட்ட இருக்குது, ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில். அப்போது இதெல்லாம் மற்ற நிறுவனங்கள் பார்க்கும்போது எங்கே வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதற்கெல்லாத்துக்கும் மேலே நான் எப்போ சொல்லக்கூடியது கஸ்டமர் லாயல்ட்டி. இன்றைக்கி அதுதான் பஸ்வேர்டு. கஸ்டமர் லாயல்ட்டி இருந்தால் தான் ஒரு நிறுவனம் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த கஸ்டமர் லாயல்ட்டி வச்சு தான் இப்போ எல்லாமே இதாகிட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் லாயல்ட்டி எப்படி எடுத்துகிட்டு வருது சிம்பிள். கஸ்டமர் லாயல்ட்டி, அந்த கஸ்டமருக்கே லாபம் போகுது அப்படின்னா அங்கே லாயல்ட்டி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கஸ்டமருக்கே லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அப்போ என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ சரியான இதில் இருக்கோமா? அடுத்தது இந்த கம்பேரிசனை பாருங்கள், அசந்துருவீங்க. நான் இதை 20 வருடங்களாக நான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 3 நாடுகள், இந்தியா, யூஎஸ், ஹாங்காங் அண்ட் தைவானை கம்பேர் பண்ணுவோம். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப மிக அவசியம் ரா மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். 1 பில்லியன் இல்லை, இட் இஸ் நோ மோர் தென் 1.3 பில்லியன். அதே யூஎஸில் எவ்வளோ வரும்னு பாருங்கள். அதில் பாதி, அதாவது 25%. ஹாங்காங் தைவான்லாம் பார்த்திங்கன்னா மோர் ஆர் லெஸ் நம்மளுடைய சென்னை மாகாணம், அவ்வளோதான். அதுக்கும் கீழே தான். ஸோ எந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, இதற்கு மேலே டென்சிட்டினா என்ன? டென்சிட்டினா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு ஸ்கொயர் மீட்டர், ஒரு ஸ்கொயர் ஹெக்டோமீட்டர், இதில்
எவ்வளவு ஃபேமிலி வசிக்கிறாங்க, அதுதான் டென்சிட்டி. நம்மளுடைய இதில் வீடுகள், நம்மளுடைய நகரங்களில் போனீங்கன்னா பக்கத்தில் சின்ன சின்ன வீடுகளில் எவ்வளோ ஒரு இதுக்குள்ளே எவ்வளவு குடும்பங்கள் இருக்கும். அதே நீங்கள் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கும் கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், இது எதுக்கு சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது நிறைய பேரை பார்க்க முடியும். டென்சிட்டி கம்மி, அப்போ ஒரு இடத்துக்கு போனால் கம்மி பேரை தான் பார்க்கலாம். இருக்கிறதே கம்மி, டென்சிட்டி கம்மினா சரி இதோட நிற்காது. இப்போ ஒரு இடத்துக்கு போகணுன்னா எப்படி போவீங்க? நடந்தால் போவீங்க, எதில் வேணால் போங்க. காஸ்ட் ஆஃப் ட்ராவல் கால்குலேட் பண்ணிங்கன்னா வெரி லோ. பஸ்லேயோ எதுலேயோ போனீங்கன்னா தி காஸ்ட் ஆஃப் ட்ராவல் இன் அதர் கண்ட்ரிஸ் ஆர் வெரி வெரி ஹை. இவ்வளவு காசு செலவழித்து நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க. அப்போ போய் பார்க்க போகும்போது கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியும், இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான். அதில் கொஞ்சம் பேர் தான் ஒரு இடத்துல போய் பார்க்க முடியும். வேற இங்கே நிறைய பேர், ஒரு இடத்துக்கு போனாலே நிறைய பேரை பார்க்கலாம், செலவு பண்ணுவதும் கம்மி. சரி, இதே பிளான் தான், இதே விஷயந்தான் காமிக்கிறோம். பொட்டென்ஷியல் எவ்வளோ பேர்? 100 பேர் காமிக்கிறோம். எவ்வளோ பேர்னா இங்கே 60% பேர் இல்லை. வேற மற்ற இடங்களில் 10-15% தானே. ஒரே பிளான் தான், ஒரே விஷயந்தான், ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் வரப்போகுது, இதே மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், எல்லா இடத்துலையும் இதே தான். அப்படி இருக்கும்போது ஏன் அங்கே மாத்திரம் கம்மியாக வருது, ஏன் இங்கே மாத்திரம் ஜாஸ்தியாக வருது? ஏன்னா ரொம்ப அதாவது இதை பாருங்கள், 3 U's என்னன்னு கேட்குறீங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த 3 இந்த மாதிரி கண்ட்ரியில் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் பீப்புள் ஜாஸ்தியாக இருக்காங்கன்னா இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா இல்லையா? அன்எம்ப்ளாய்மெண்ட் மாத்திரம் இல்லை, அண்டர்எம்ப்ளாய்டு. அது என்ன சார் அண்டர்எம்ப்ளாய்டு? யோசிச்சு பாருங்களேன். பிஏ படிச்சிருக்காரு, எம்பிஏ படிச்சிருக்காரு, அவர் என்ன வேலைக்கு போகணும், ஆனால் இன்றைக்கி என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு? வாட் டஸ் இட் மீன்? அவருக்கு படித்த படிப்புக்கு அவருக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு உண்டான வேலையை பார்க்குறாரா? அதற்கு கம்மியான விஷயம், அதுக்கு பேர் தான் அண்டர்எம்ப்ளாய்டு. அப்போ அவருக்குள்ளே நான் மேலே வரணுங்கிற அந்த தாகம் இருக்குமா இருக்காதா? இது மற்ற கண்ட்ரியில் இருக்குமா? இதுக்கும் மேலே அண்டர் பெய்டு. இதனால் அண்டர் பெய்டு கேட்குறீங்களா? ஸ்டேபிள் கடையில் கொடுக்குறதா? இல்லை. இப்போ நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க, இப்போ துபாய்க்கு போங்க, நீங்கள் எந்த நாட்டில் வேணால் போய் பாருங்கள், எல்லா நாட்டவரும் அங்கே வேலை பார்க்குறாங்க. எந்த நாட்டவருக்கு கம்மி சம்பளம்னு கேட்டு பாருங்கள். புரியுதா? என்னுடைய தகுதி, என்னுடைய குவாலிஃபிகேஷன் கேட்டு எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடச்சிருச்சு, ஆனால் பேமெண்ட் வெளியே மற்ற நிறுவனம் கொடுக்கக்கூடிய, மற்ற பன்னாட்டு நிறுவனங்கள் கொடுக்குற அந்த இதில் இல்லை, அண்டர் பெய்டு. இதே மேனேஜர் உத்தியோகஸ்தருக்கு மற்ற நாட்டில் கிடைக்கக்கூடிய வருமானமும் இங்கே கிடைக்கக்கூடிய வருமானமும் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ இது 3 இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்குறீங்க? பொட்டென்ஷியல் ஜாஸ்தி. பாருங்கள், பாப்புலேஷன் ஜாஸ்தி, டென்சிட்டி, ஒரே இடத்துல நிறைய பேர், காஸ்ட் ஆஃப் ட்ராவல் ஜாஸ்தி. போய் பார்த்தோம்னா நிறைய பேர் இணைகிறாங்க. இது மாத்திரம் இல்லை, நம்பர் ஆஃப் எம்எல்எம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆயிரக்கணக்கில் இருக்குது மற்ற இடத்துலலாம். வேறு இங்கே தான் இப்போ 500 கணக்கு, 100, 200, 300 ரியல் நிறுவனங்கள். அதாவது இங்கேயும் 1000 போட்டுடலாம், கண்ட நிறுவனத்தை வச்சிங்கன்னா. பட் ரியல் எம்எல்எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100. வேறு அங்கெல்லாம் ரியல் எம்எல்எம்ஏ ஆயிரக்கணக்கில் இருக்குது. பாப்புலேஷன் கம்மி, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி, காஸ்ட் ஆஃப் ட்ராவல் ஜாஸ்தி. போய் பார்த்தோம்னா 10 பேருக்கு 10 ஒருத்தர் தான் இணைகிறாங்க. அந்த மாதிரி இடத்துல ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குது. பாப்புலேஷன் ஜாஸ்தி, டென்சிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, காஸ்ட் ஆஃப் ட்ராவல் ரொம்ப கம்மி. போய் பார்த்தோம்னா 10க்கு 6, 10க்கு 5 நடக்குது. பட் கம்மியான இப்போது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தில் இருக்கீங்க பாருங்கள். அண்ட் பீப்புள் இன் நீட், ஃபேமிலி டைஸ். நீங்கள் ஒருத்தர் இங்கே போய் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்தில் பார்க்குறீங்க, ஒரு ஏன்னா இங்கே பாருங்க அப்படின்னா
அவர் சொல்ல ஆரம்பித்தாருன்னா ஒரு உறவு முறையே நமக்கு தான் சுற்றிருமா சுத்தாதான். வேற மற்ற நாடுகளில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி பையன் பொண்ணு மேக்சிமம் பேரம் பேத்தி, அதற்கு மேலே உறவு முறைகள் சொல்லுவாங்களா? மேபி தம்பி அக்கா, எங்கள் ஒன்று விட்டு அக்காவுக்கு சித்தி இப்போ இது மாதிரி எதாவது இருக்குமா? யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் percentage of people in need 97%. ஏன்? unemployment, underemployment, underpaid. இப்போ எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அப்போ இந்த நேரத்தில் அதுவும் இந்த மாதிரி பேண்டமிக் ஆகி எல்லாமே தடம்புறன்னு இருக்கிற இடத்துல ஒரு விடி வெள்ளியாக எல்லாருக்கும் இது கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி நம்ம மெத்தனை காமிச்சோம்னா நான் யோசிச்சு பாருங்கள். திங்க் ஃப்ரெண்ட்ஸ், நத்திங் ராங், we can do it. கொஞ்சம் அதாவது சிம்பிள் எக்ஸாம்பிள், ஏன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரகிள் கிடையாது, அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் கிடையாது, அதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க் கிடையாது. எப்பவும் நான் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூலில் சயின்ஸ் கிளாஸில் நார்மலாக சயின்ஸ் கிளாஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முளை கட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டுப்புழு எப்படி ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுது அப்படிங்கிறதையும் அந்த லாபா ஸ்டேஜ் அது மாதிரி காமிச்சிட்ருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டுப்புழு ஒரு அந்த கூட்டுக்குள்ளே இருக்குது, அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே வராங்க. அது ஒரு அப்சர்வேஷன். ஸோ இது ஒரு லேபில் இருக்குது, பார்த்துட்ருக்காங்க குழந்தைங்க. ஒரு நாள் 2 நாள் அந்த நாளில் எந்த நாள் வரமோ அந்த நாளில் வரப்போகுது. அந்த கூட்டை விட்டு அந்த புழு வந்து வெளியே வரப்போகுது. வெளியே வரும்போது அது புழுவாக இருந்தது ஒரு பட்டர்ஃப்ளையாக வெளியே வரப்போகுது. அந்த தருணம் எப்படி வருது பாரு, எப்படி இதாக இருக்குது பாருன்னு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பசங்களுடைய வாத்தியாரும் அங்கே தான் இருக்கார், பார்த்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் வாத்தியாருக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோன் வருது. அப்போது எல்லோரையும் பார்த்துட்டு அந்த இருக்கிற லீடரை பார்த்துக்கோக்கப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறார். வெளியே போயிட்டு அந்த ஃபோனை முடிச்சுட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்தாக்கா அங்கே அந்த பட்டாம்பூச்சி செத்து கிடக்கு. என்னடா ஆச்சு, எப்படி அப்படின்னு கேட்குறான். அப்போது அங்கே இருக்கிற அந்த பசங்க அந்த லீடர் சொல்ல, ஐயா இந்த கூட்டுப்புழு வந்து வெளியே வந்தது, அந்த இது ஓட்டை வந்து அந்த ஷெல்லேருந்து ஓட்டை ரொம்ப சின்ன சைஸு, ரொம்ப கஷ்டப்பட்டது, வெளியே வரத்துக்கு ரொம்ப துடிச்சது. ஸோ அதை இவன் பார்த்துட்டு இருந்த இந்த அது கொஞ்சம் ஓலை பெருசு பண்ணி விட்டோம்னா அது சீக்கிரம் வெளியே வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக பெருசு விட்டான். இம்மீடியட்டாக வெளியே வந்தது. இப்படி பறக்க ஆரம்பிச்சது. டப்புன்னு கீழே ஒன்று செத்து போச்சு. அப்போ அந்த வாத்தியார் சொன்னார், டேய் செத்துப்பிட்டியா, ஒரு இது உயிரை கொண்டுபிட்டியாடா? கஷ்டப்பட்டது சார், பார்க்க முடியல. எஸ், அது கஷ்டம் இல்லைடா. அந்த மாதிரி சின்ன ஓட்டையிலேருந்து அது கஷ்டப்பட்டு வெளியே வரும்போது அதனுடைய இறக்கைகள் பலமாகுது. அது இறக்கைகள் பலமானதால் பறக்க முடியும். அதனால் இப்போ அதுக்கு இறக்கைகள் பலமாகாதனால வெளியே வந்தது, பறந்து கொஞ்சம் இப்படி பறந்தது, தப்புன்னு ஒன்று செத்து போச்சேடா. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றியும். அதுக்கு பேர் கஷ்டம் இல்லை, அதுக்கு பேர் ஸ்ட்ரகிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வித் வெஸ்டீஜ் எவ்ரிதிங் இஸ் தேர். ஒரு இடத்துல 100 கிலோமீட்டர் தளர்ந்து போகணும். தனியாக போகிறீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து 100 பேராக சேர்ந்து போகிறோம். அதே 100 கிலோமீட்டர் தான். அது கடினமானு பாருங்கள். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், then if I take you further and you all get this freedom, உங்கள் இதை ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கை உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கலாம். அந்த இஷ்டத்துக்கு இருக்கும்போது அதை அனுபவிக்க உங்களிடத்தில் பணம் இருக்கும். உலகத்தையே சுற்றி வருவீங்க. உங்களுடைய சுய மதிப்பு இது அப்படியே மேலே ஏறிடும். பிகாஸ் நீ ஜெயிக்கிற அப்படின்னா பல பேரை ஜெயிக்க வச்சு தான் ஜெயிக்க முடியும். பல பேரை ஜெயிக்க வச்சு ஜெயிக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து உங்களை கையை பிடிச்சி தேங்க்யூ சொல்லும்போது நீங்கள் என்ன ஆவேன்னு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி அந்த சக்ஸஸ் வரும்போது உங்களை மேடை ஏற்றி பல கூட்டத்துக்கு நடுவில் அங்கீகாரம் கொடுக்கும்போது அதெல்லாம் அன்இமேஜினபிள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் யூ வில் ட்ராவல் தி வேர்ல்டு. அண்ட் உங்களுடைய சோஷியல் சர்க்கிள் இதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் யூ ஹேவ் மோர் டைம் ஃபார் யுவர் ஃபேமிலி, யுவர் சோஷியல், ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல், எல்லாத்துக்கும்.
அண்ட் இதற்கு நம்ம பண்ண வேண்டியது we have to learn. இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம், உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பேசிக்ஸ். லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணதை மற்றவங்களுக்கு, ஏன்னா மற்றவங்க கற்றுக்க மாட்டாங்க, நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். பிகாஸ் இன் யுவர் சக்ஸஸ் லைஸ் அவர் சக்ஸஸ். இதை டூப்ளிகேட் பண்ணணும், அதான் டீச் டு டீச். அண்ட் இதுதான் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். பியூட்டி இஸ் த ப்ராசஸ். ராஜனாக இருந்தாலும் சரி, சித்தார்த்தா இருந்தாலும் சரி, பெரில் இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கி உலகத்தினுடைய டாப்பஸ்ட் ஏர்னர் டெக்ஸ்டர் அவரை எடுத்துக்கிட்டாலும் சரி, யாரை எடுத்துக்கிட்டாலும் எவ்ரிபடி ஹஸ் கான் த்ரூ திஸ் ஃபேஸ். இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லோருமே ஏதோ ஒரு மீட்டிங்கோ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து தான் உள்ளே வந்திருக்காங்க. அதுதான் ப்ரீஃபிங் ஃபேஸ். ஒரு மீட்டிங், ஒரு 1-to-1, ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இடத்துல இந்த வியாபாரத்தை பற்றின ஒரு விஷயம் பார்த்ததுக்கப்புறம் அதை பார்த்து ஐயோ இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த எக்ஸைட்மெண்ட் ஆகி ஆக்டிவிட்டியில் இறங்குவாங்க. ஆக்டிவிட்டியில் இறங்கும்போது யாருக்கு இப்போ நான் ஒரு ராஜன் இங்கே பேசிகிட்டு இருக்காரு, 25 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, 1.5 கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிற சித்தார்த்தை எடுத்துக்கலாம். நீங்கள் யாரை 10 லட்சம் சம்பாதிக்கிறவரை எடுத்துக்கோங்க, 8 லட்சம் சம்பாதிக்கிறவரை வச்சுக்கோங்க, 2 லட்சம், யாரை எடுத்துக்கிட்டாலும் யார் போய் பேசின உடனே எல்லாரும் கையெழுத்து போட்டு விடவில்லை, எல்லாரும் கூப்பிட்ட உடனே மீட்டிங்க்கு வரவில்லை. அந்த ஆக்டிவிட்டி போய் கூப்பிட்டுருக்காங்க, போய் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல 23 வருடங்கள் முன்னாடி இணைந்த போது ஒரு 10 பேரை மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். இவங்களுக்கு சூப்பரான விஷயமாச்சேன்னு. அவங்கள அடுத்த நாள் பார்த்துட்டு டீ டைமில் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தேன். டீ டைமில் அங்கே என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. ஒரே எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா, இப்படியா அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க சொன்னது, நீங்கள் வேறு ஏதோ சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன் சார், போங்க சார் அப்படின்னு போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? ஸோ இது எல்லோரும் பார்த்தவங்க தான். ஸோ என்ன நடந்திருக்கும்? அன்ஹாப்பி. பட் அது அன்ஹாப்பி நடக்கும்போது இதே தான் மற்றவனுக்கும் நடந்திருக்கு, மற்றவர்களுக்கும் ஆயிருக்கு. இதை தாண்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதைத்தான் நம்ம தாண்டணும். இதை தாண்டிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம். அன்ஹாப்பி அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அப்போ மற்றவர்களையும் புரிய வைக்கக்கூடிய தன்மை நமக்கு ட்ரைனிங் கொடுத்து வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அறுவடைக்கு வந்துட்டோம். எடுத்தோன்னே செக்கு வரல ஃப்ரெண்ட்ஸ். யாராக இருந்தாலும், நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட வெற்றியாளராக இருந்தாலும், அத்த வெற்றியாளர்கள் இதை தாண்டி தான், இதுதான் 6 ஸ்டெப், இதை தாண்டி தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் மாறி யாரும் வரல. அப்போ உங்களுக்கும் உங்களுக்கும் இல்லை, எல்லாருக்கும் இது நடக்கும். தாண்டுங்க. எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு நிறுவனத்தில் இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போவாங்க, உடனே எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டாக் இருந்திருக்குமா? இருந்திருக்காது. சில இடத்துல இல்லை ஐயோ என்னடா எதுவும் ஸ்டாக் இல்லை. கொரியர் நேரத்துக்கு போய் சேர்ந்துருக்காது. கொரியர் போகும்போது லீக்காக போய் சேர்ந்துருக்கும். செக் வர வேண்டிய நேரத்துக்கு செக் வந்திருக்காது. இப்போல்லாம் பேங்க்கில் கிரெடிட் ஆகுது. ஒரு 5 வருடங்கள் முன்னாடி செக்கு தான், 10 வருடங்கள் முன்னாடி செக்கு தான். அப்போ செக்கு வரும்போது சில இடத்துல கொரியர் தவறிடும். எங்களுக்கு நடந்தது. ஒரு நகரத்தை சார்ந்தவர்களுடைய கம்ப்ளீட் செக் அப்படியே ஒரிசாக்கு போயிடுச்சு. ஒரு 30 பேரோட செக்கு. என்ன அவங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் இதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போனோம்னா முகம் சுழிச்சிருப்பாங்க. அப்ளைன் ஃபோன் எடுத்துருக்க மாட்டார். ஜெயிச்சவர்களை போய் கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி கதைகள் உண்டு. அன்ஹாப்பி. பட் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? புரிதலாக மாற்றிக்கிட்டாங்க. அண்ட் இதுதான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதை நீங்கள் கடக்கணும். இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னா சக்ஸஸ் உங்கள் வசம். அதுக்காக தான் இதை சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு கீழே வரவங்களையும் இந்த முறைப்படி சொல்கிறீங்க. அவர்கிட்ட எந்த விதமான ஒரு மாற்றம் வரலாம். அப்போ எக்ஸைட்மெண்ட்டுக்கு வரல. அவர் எக்ஸைட்மெண்ட்டுக்கு வரலன்னா அவர் ஆக்டிவிட்டி போக மாட்டார். அப்போ எக்ஸைட் பண்ணணும். அப்போ எக்ஸைட் பண்ணணும்னா எங்கே வரணும்? மீட்டிங், ட்ரைனிங், மற்ற லீடரை பார்க்க வைக்கிறது, அதை பண்ணுறது, அதில் உங்களுடைய நாட்டமைப்பு இருக்கணும். அது வரமாட்டேங்கிறாரு. அப்போ உங்கள் அப்ளைனை வச்சு பேச வைக்கணும். வரல, நோ ப்ராப்ளம், கோ நெக்ஸ்ட். எக்ஸைட்டேட்டர் தெரியுது, ஐயோ துடிக்கிறாரு, 10 பேருக்கு சொல்ல போகிறார், 50 பேர், குட், ஆக்டிவிட்டியில் இறங்க போகிறாரு. ஜாக்கிரதை. எப்படி சைக்கிள் ஓட்டும்போது, சைக்கிள் கற்றுக் கொடுக்கும்போது என்ன பண்ணாங்க? பிடிச்சிட்டே வந்தாங்க. நல்லா ஓட்ட தெரிஞ்சிருச்சு, நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சு விட்டுட்டாங்க. விட்டுட்டு அங்கேயே நின்றுல,
பின்னாடியே வந்தாங்க. ஏன்? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம திரும்ப உழும்போது பிடிக்கணும். அதே தான் ஆக்டிவிட்டியில் இறக்க போகிறான், அன்ஹாப்பி ஆக போகிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொடரணும். அந்த அன்ஹாப்பியை யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் குழுவில் இவங்கெல்லாம் இருந்தாங்க, இவங்கெல்லாம் இல்லை, போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் ஏதோ ஒரு அன்ஹாப்பினஸ். அந்த அன்ஹாப்பினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறலை. அது அண்டர்ஸ்டாண்டிங்காக மாற்றிருந்தீங்கன்னா அவங்க வெளியே போயிருக்க மாட்டாங்க. தட்ஸ் இட். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இந்த பியூட்டி உங்களுடைய மைண்டில் அப்படியே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கடவுளுடைய கொடுப்பினை. எனக்கு இதெல்லாம் வந்த உடனே, எனக்கு நெட்வொர்க்கில் வந்த உடனே எனக்கு கிடைத்த விஷயங்கள். ஸ்டில் என் நேரத்திலையும் நான் இதை தான் சொல்லுவேன். அண்ட் திஸ் இஸ் தி ப்ராசஸ். உங்கள் கோல்களை, உங்கள் ட்ரீம்களை டிசைன் பண்ணுங்கள், ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுங்கள், லிஸ்ட்டு போடணும். லிஸ்ட்டு போடாமல் நடக்காது. போட்டதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் இன்வைட் பண்ணணும். அப்போ சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிளான் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்குண்டான கருவிகளை கரெக்டாக வச்சுக்கணும். நம்மளால் முடியல, கருவிகள் வில் டூ தி பெஸ்ட், இட் வில் டூப்ளிகேட். ப்ராடக்ட் எப்படின்னு டெமோ பண்ணி காமிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுவதற்கு உங்கள் அப்ளைனுடைய ஹெல்ப் எடுத்துக்கணும். உள்ளே வந்தவர்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்களை லீடர்களாக மாற்றணும். இதுதான் பிரிண்ட் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணுறோம், அப்புறம் மறந்துடுறோம். ஆமாம் இல்லைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனையோ பேர் எனக்கு யாரோ ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில சார் சொல்கிறவங்க இன்றைக்கி லட்சக்கணக்கில் இருக்காங்க. இப்போ ஏன்னா அவர்களை நாம் சரியான இந்த டேக்கர் 48 மணி நேரத்தில் என்டிஓ போட்டு காமிக்கணும். அடுத்த விஐபி இன்றைக்கி ஆன்லைனில் நடக்குது எல்லாமே. இந்த மாதிரி டியூஸ்டே ட்ரைனிங்ஸ், இது எல்லாம் கரெக்டாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ரெகுலாரிட்டி, கரெக்டுங்களா? அண்ட் இதற்கு தான் இந்த ப்ராசஸை செய்வதற்கு தான் நம்ம நிறுவனம் வச்சுருக்கிற சிஸ்டம். கன்சியூம் பண்ணு, ப்ராடக்டை உடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோ. உன் அனுபவமாக இருக்கலாம், மற்றவர்கள் அனுபவம் எங்கேயாவது கேட்டுருக்கலாம். அதை எப்போல்லாம் சந்தமாக கிடைக்கும் ஷேர் பண்ணிக்கோ. லிஸ்ட்டு போடு, இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணுவதற்கு நம்மளுடைய சக்ஸஸ் பிரின்சிபல்ஸோடைய அந்த ப்ரோக்ராமை எடுத்து பாருங்கள். அதில் கிளியராக சொல்லியிருக்கோம் எப்படி மீட்டிங் பண்ணணும். எல்லாத்துக்கும் சிஸ்டம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் இட். அண்ட் ஒன்ஸ் யூ ஃபாலோ, பிகம் அ கோர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டஃபர் போர்ஷனுக்குள்ளே போகலாம். பிகம் அ கோர். அதான் சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் வெஸ்டேஜில் இருப்பதனால ஜெயிக்க முடியாது, வெஸ்டேஜ் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுதான் கோர். இப்போ வெஸ்டேஜ் உங்களுக்குள்ளே இருக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் ஒரு கோராக மாறணும். அதற்கு ஒரு மாதத்தில் ஒரு 15 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஷோ அட்லீஸ்ட் 15 பிளான்ஸ் அ மந்த். அதாவது இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கு போகிறீங்க, அந்த மீட்டிங்கில் 150 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அந்த போய் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாக்கா 150 பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு பிளான். அதே ஒருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க, ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பிளான் எடுத்துகிட்டு வரீங்க, அது ஒரு பிளான். அது மாதிரி மாதத்தில் அட்லீஸ்ட் 15-30 நாள் இருக்குது. அட்லீஸ்ட் 15 நாளாவது உங்களுக்காகவோ உங்களுடைய குழுவுக்காகவோ இந்த வாய்ப்பை பற்றின பிரசங்கம் பண்ணியிருக்கோமா? இப்போ நிறைய பேர் எனக்கு வரலங்கிறீங்களே, அது பண்ணியிருக்கோமா? டிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிற 25 லட்சம் வாங்கிட்டு இருக்கிறவர் மாதத்தில் 15 நாள் பண்ணுறாரா, எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் பி 100% யூசர். சும்மா ஏதோ 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் தான் நம்மளை தூக்க போகுது. அப்போ இந்த பொருளை நான் யூஸ் பண்ணாம வேறு யார் யூஸ் பண்ணுவாங்க? உங்களுக்குள்ள ஒரு தண்ணி இருக்கு, 99 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணிட்டீங்க, நீராவியா மாறும். ஆனால் மாறாது. 100 டிகிரிக்கு பண்ணாதான் அது நீராவியா மாறும். நான் 99 வரைக்கும் பண்ணிட்டேனே, இன்னும் 1 டிகிரி தானே, நீராவியா மாறாது.
அதே தான். யூ ஷுட் பி 100%, நோ 99%, நோ 90%, நோ 70%. யூ ஷுட் பி 100% யூசர். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற விஷயம் வெஸ்டேஜில் இருக்குன்னா அது வெஸ்டேஜ் பொருளாக தான் இருக்கணும். அண்ட் எவ்ரி ஒன் பார்த்தீங்கன்னாக்கா we are all having health challenges. சப்ளிமெண்ட் எடுக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு 2 வருடம் முன்னாடியோ 3 வருடம் முன்னாடியோ பிளட் கேம்ப் நடத்தும் போது அங்கே ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எடுக்காதவர்கள் கேட்டோம்னா ஆமாம் நான் ஸ்பிருலினா எடுக்கலை. அதே மாதிரி நோய்வாய்ப்படும் போது இதாகும்போது சீரியஸ் ஆகும்போது அப்பா இது எடுத்தியாப்பான்னு கேட்கும்போது அங்கே வரக்கூடிய பதில் எடுக்கலை. யார் எடுக்கணும்? ஸோ ஜஸ்ட் நாட் டு ஷோயிங் 15 பிளான்ஸ். இது பண்ணுறோமா நம்ம வீட்டில் அதை செய்கிறோமா? ஆர் வி an 100% யூசர்? அண்ட் அடுத்தது வி ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 10 ரீட்டைல் இல்லை நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஃப்ரண்ட் லைன்ஸில் ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் 6 பேர் ஷுட் பி a கன்சியூமர். பிஸ்னஸ் பில்டரும் இருக்கணும், வெறும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறவரும் இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணுவதற்கு எல்லாம் ஈஸியாக எவ்ரிபடி இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர். பட் பிஸ்னஸாக எடுக்கிறவங்க இருக்காங்க, பிஸ்னஸை வெறும் ப்ராடக்டுக்காக இருக்கிறவங்க இருக்காங்க. ப்ராடக்டுக்காக எடுக்கிறவங்க they are of the after the offers and other things and they will also give volume. And we should attend all functions. ஒரு ஆன்லைனில் நடக்கிற ஆஃப்லைனில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷன் ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ் நம்ம குழுவை சார்ந்தது நம்மளுடைய நிறுவனத்தை சார்ந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸில் நடக்குதுன்னா விடக்கூடாது. அதுவும் அவார்ட் செரமனி மாதிரி விஷயம் நம்மளுடைய மாநிலத்தில் நடக்குதுன்னா அதை விடக்கூடாது. அண்ட் எவ்ரி டே ஒரு 15 நிமிடங்கள் நம்மளுடைய ஆடியோ கேசட்டோ வீடியோஸோ அல்லது புக்குகளோ, ஆடியோ கேசட் வீடியோ கேசட் ஏதோ பாட்டோ ஏதோ ஜூனியர் விகடன் மந்திர விகடன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வி ஷுட் பி அ டீம் பிளேயர். நம்மளுடைய அப்ளைனை எடிஃபை பண்ணணும், நம்மளுடைய நிறுவனத்துடைய ஸ்டாஃபை நம்ம எடிஃபை பண்ணணும். அண்ட் வி ஷுட் நாட் கிராஸ் லைன். அது என்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சமுத்திரம் இருக்குது, அத்தனை தண்ணி ஒருத்தனால குடிச்சிட முடியும். உனக்கு உனக்கு இருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ். யாரை பார்த்தாலும் நீ அங்கே சேர்ந்த எங்கிட்ட வா, நான் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணியிருந்தால் நீயே ஜெயிச்சிருக்கலாமே, எதுக்கு அவர் அதை கேட்கணும்? அவன் கேட்கணும், எடா நீ ஜெயிச்சியாடான்னு. அந்த கேள்வி கேட்கவே மாட்டான். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. நெவர் கிராஸ் லைன். யூ ஷுட் சப்போர்ட் யுவர் டவுன் லைன் அண்ட் ஹெல்ப் ஸ்டாஃப். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், இதற்கும் அடுத்ததாக 3 கார்டினல் ரூல்ஸ். நெவர் டச் தி ஈகோ. ஈகோ டச் பண்ணிடாதீங்க, கண்ணாடி மாதிரி. அதாவது நெவர் எவர் பிளே வித் அனி மணி ஈகோ. யாராவது பொருள் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாங்களோ அதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுங்க. கொடுக்கல் வாங்கல்லாம் இங்கே இல்லை. அண்டு எல்லோரும் இங்கே இன்வால்வ் ஆகிறாங்க, லேடிஸ் ஜென்ட்ஸ் எவ்ரிபடி. ஸோ பி கேர்ஃபுல். வருவதற்கே அவங்க வீட்டில் எவ்வளவோ திறமங்கள் இருக்கும். தேவையில்லாத நடந்தால் வருவாங்களா யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாத விஷயங்கள் ஸ்கூல்லேயும் நடக்குது, காலேஜில் நடக்குது, ஆஃபீஸ்லையும் நடக்குது. ஆனால் வேறு வழி இல்லை, போய் தான் தீர்வாங்க. ஆனால் இங்கே வந்து தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ அந்த இடத்துல இது நடக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய டீம், உங்களுடைய குழுவையும் உங்களுடைய வளர்ச்சியும் தான் அது கெடுக்கும். அண்ட் ஆல்வேஸ் எடிஃபை யுவர் அப்ளைன். அண்ட் எப்பவுமே உங்களுக்கு பாசிட்டிவ்லாம் தெரியுது, நிறைய விஷயங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது,
பாஸ் இட் டு யுவர் டவுன்லைன்ஸ். ஆல் குட் திங்ஸ் டவுனில் போயிடணும். பார்க்குறீங்க ஒரு விஷயம் சரி கிடையாது, ஏதோ மனசை உறுத்துது, ஷேர் இட் வித் யுவர் அப்ளைன். ஷேர் பண்ண வேண்டாம் சொல்ல, ஷேர் இட் வித் யுவர் அப்ளைன், நாட் வித் யுவர் டவுன்லைன். பிகாஸ் டவுன்லைன் உங்கள் அஸ்திவாரம், அங்கே கிராக் விட்றாதீங்க. ஏன்னா நீங்கள் நினச்சது தவறாக கூட இருக்கலாம், வேறு கோணத்துலேருந்து பார்த்துருக்கலாம். அப்ளைன்ட்டு சொல்லும்போது அது கரெக்டாக எடுத்து சொல்லி, ஐயோ நான் இப்படி இல்லை சார் நினச்சேன், இப்போ அதை அவங்க டவுன்லைனில் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது திங்க் பண்ணக்கூட தெரியாதே. அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ பி அ கோர், அண்ட் ஒன்ஸ் யூ பி அ கோர், டிசிப்ளின் எடுத்துகிட்டு வாங்க. ஹாவ் அ டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். டெய்லி காத்தால் எந்திரிச்சு இரவு படுக்க போகிற வரைக்கும் இதுதான் என்னுடைய ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். காலங்காத்தால் எழுந்திருப்பேன், நான் விஷுவலைஸ் பண்ணுவேன், நான் வந்து பல்லெல்லாம் தேய்ச்சி கலந்து ஒன்று இன்றைக்கி என்ன அப்பாயின்மெண்ட் நான் பார்ப்பேன், இந்த மாத கோலில் நான் என்ன நடந்திருக்குங்கிறத நான் ரிவ்யூ பண்ணுவேன், யாருக்கெல்லாம் இன்றைக்கி மீட்டிங் இருக்குது, யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணமோ பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி அதை நான் முடிப்பேன். ஈவினிங்கில் ஏதோ ஒரு ட்ரைனிங் மீட்டிங்கோ ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லது எங்களுடைய டவுன்லைனுக்கோ கவுன்சிலிங்கோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு நான் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய டவுன்லைனோட நான் பேசுவேன், நீ என்ன பண்ணேன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன், அவங்கள கைட் பண்ணுவேன், நான் என்ன பண்ணேன்னு என் அப்ளைனுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். இரவு நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி திருப்பி விஷுவலைஸ் பண்ணிட்டு படுப்பேன். அதே மாதிரி காலங்காத்தால் என்னை நானே இதாக்கிக்கிறதுக்காக அந்த அஃபர்மேஷன் இதெல்லாம் நான் கேட்பேன். அண்ட் நம்ம நிறையா வேறு நம்ம இந்த வாய்ப்புகளை எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஜாயின் கிளப்ஸ். எங்கெல்லாம் கூட்டம் அங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பாருங்கள். அண்ட் பிகம் அக்ரெசிவ். கோ ஆஃப்டர் தி பிக் ஃபிஷ். வருவாங்க, உடனே இன்றைக்கே கிடைக்காது, போகணும்னு மனசில் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வழியில் வருவாங்க. எனக்கு யார் வருவாங்க அப்படின்னா, இது எப்படின்னாக்கா நம்ம நடந்து போயிட்டுருப்போம், நம்மளா ஜெயிக்க போகிறோம், எங்கிட்ட யார் வருவான் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஒரு அற்புதமான லீடர் அதே தெருவில் வாக்கு வந்துட்டுருப்பார். ஸோ இந்த இதில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் உங்களை கிராஸ் பண்ண போகிறாரு, ஆனால் அங்கே ஒரு குறுக்கு தெரு வரும், அவருக்கு ஏதோ தோணும், அதை திரும்பி போயிடுவார், நீங்கள் அவரை பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் அதுவே என்னை தேடி வருவாயா, நான் ஜெயிக்க போகிறேன், எப்படி ஜெயிப்பேயா அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கீங்க, அதே வாக்கில் போயிட்டுருக்கீங்க. ஒரு லீடர் அடுத்த தெருவில் வந்துகிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல போயிடுவான், ஆனால் அவனுக்கு ஏதோ ஒன்று தோணும், அப்படி கிராஸ் ஆகி திருப்பி இந்த உங்கள் தெருவுக்கே வந்துடுவான், அவங்க அவளை பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கெட் அக்ரெசிவ். அண்ட் ஒன்ஸ் யூ கெட் அக்ரெசிவ், வெரி இம்பார்ட்டண்ட், நீங்கள் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், அதான் பிஓஎம், நம்மளுடைய சிஎன்டி மீட்டிங் எஃபெக்டிவாக இருக்கணும். சும்மா எதை உளரக்கூடாது. அதுவும் சிஎன்டி பண்ணுறீங்க, சிஎன்டியில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா, என்னுடைய இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்வது, அதெல்லாம் நான் இது பண்ணிட்டேன். பட் வேறு இன்னொரு நிறுவனத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஏன்னா ஒரு சிஎன்டி மீட்டிங் நடக்கிறீங்க, அங்கே ஒரு 100 பேர் வந்து உட்காந்துருக்காங்கன்னா, அந்த 100 பேர் சாதாரணமாக வரல ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒருத்தரை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு அந்த உங்களுடைய குழுவில் இருக்கிறவரோ யாரோ ஒருத்தர் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒருத்தராக தான் 100 பேர் ஆயிருக்கு. ஒருத்தர் 2 பேர் எடுத்துகிட்டு வந்திருப்பார், ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருப்பார். இது மாதிரி தான் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. எதுக்கு வந்து உட்காந்துருக்காங்க? இந்த வாய்ப்பை பார்த்து இணைவதற்கு. அங்கே போய் சொதப்புறதுங்கிறது பெரும் பாவம். பண்ண தெரியலையா, பண்ணாதீங்க. இதில் ஈகோ வேறு, என்ன பண்ண சொல்கிறது இல்லை. அந்த இடத்துல வந்து உட்காந்தவன் பார்த்துட்டு சைன் பண்ணிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அவங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் கூட்டு வருவதற்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் யோசிச்சு பாருங்கள். வெரி இம்பார்ட்டண்ட் பிஓஎம் எஃபெக்டிவ்னஸ். தட் டசன்ட் மீன் நான் சொல்கிறேன் 10க்கு 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க, நோ, பட் இட் ஷுட் பி வெரி எஃபெக்டிவ். தட்ஸ் இட். தி ப்ரொபோர்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதே மாதிரி ஃபீல்டு டைம் மேக்ஸிமைசேஷன். ஃபீல்டு டைம்னா இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே ஃபீல்டுக்கு போகணும், வெளியே போகணும். இன்றைக்கி ஃபீல்டுக்கும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஃபீல்டோட ஆன்லைன் மீட்டிங்ஸ் லைக் ஜூம், வெபினார், யூடியூப், என்னென்ன உண்டோ, என்னென்ன முறையில் நம்மளுடைய பீப்புளோட நம்ம தொடர்பு வச்சுக்க முடியுமோ
அதை 24 மணி நேரத்தில் இப்போ நம்ம செய்ய முடியும். இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது வெறும் நான் சென்னையில் உட்காந்துருக்கேன், சென்னையில் இருக்கிறவங்க மாத்திரம் நான் பேசலை, உலகம் ஃபுல்லாக இருக்கிறவங்க பார்க்குறாங்க. நம்ம சென்னையிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு கூட போயிருக்கலாம், பட் அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், பட் ஒரு 10 நாள் திரும்பி வர போகிறார், அவர் இதை பார்ப்பார். ஸோ யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. அண்ட் அதே மாதிரி புதிதாக வந்திருந்தீங்கன்னாக்கா நீங்கள் நேராக பேசுவது யூஸ் ஆல்வேஸ் 3-way காலிங். நீங்கள் உங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்களோ அவங்க உங்கள் அப்ளைன், அவரை கனெக்ட் பண்ணி விடுங்க, அவர் பேசுவார். அண்ட் ஆல்வேஸ் ரிப்போர்ட். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ரிசல்ட் கிடைச்சது, உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது, உங்கள் அப்ளைனோட பேசுங்க. அண்ட் உங்களுடைய டவுன்லைனோட ரிவ்யூ பண்ணுங்க. பிஓஎம் பண்ணல, மீட்டிங்கே பண்ணல, புது டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, புது ரத்தம் இல்லை. இப்போ நான் ஜெயிக்கலைங்கிறீங்களே, அப்போ எத்தனை பிரசன்டேஷன் நடக்குது? யாரா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதை நம்ம செய்யணும்ல. நோ ஃபீல்ட் டைம், நோ ஜூம் மீட்டிங், நத்திங், ஒன்றும் பண்ணல. எப்படி ரீட்டைல் சேல்ஸோ டீமில் ஒரு கோஹெசிவ்னஸாக வரும்? நோ 3-way காலிங், ப்ராஸ்பெக்ட்ஸே கிடையாது. நோ ஹோம் மீட்டிங்ஸ், நோ பாண்டிங். ஹோம் மீட்டிங் வீட்டில் போய் பார்க்குறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாண்டிங் ஆகும், ஃபேமிலி பாண்ட் ஆகும், டீம் ஒர்க் ஆகும். நோ ரிப்போர்ட்டிங், கம்யூனிகேஷனே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்கலாம். நெகட்டிவாக இருந்தீங்கன்னா தோத்தே போயிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாசிட்டிவ் திங்கிங் டஸ் நாட் ஆல்வேஸ் ஒர்க், பட் நெகட்டிவ் ஆல்வேஸ். ஆனால் நெகட்டிவே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாசிட்டிவ் குட், பட் நெவர் அலோவ் எனி நெகட்டிவ். இதெல்லாம் சாதாரண வாக்கியங்கள் இல்லை, எனக்குள்ள ஆழமாக பதிந்த வாக்கியங்கள். அதுதான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது, லேர்ன் பண்ணிக்கிட்டது, அதை நான் நடைமுறைப்படுத்தியது. மோர் டிவி, நோ பிவி, நோ பிவி. கெட் அன்கம்ஃபர்டபுள். வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்க்குறதுலையோ அல்லது எங்கேயோ போய் கேளிக்கையாக இருப்பதோ முள்ளு குத்துற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கெட் அன்கம்ஃபர்டபுள். யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள், தென் உங்களுடைய செயல்பாடு ரொம்ப ரொம்ப செயல்திறன் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே அன்கம்ஃபர்டபுள், உங்கள் செயல்திறன் ஜாஸ்தியாக இருக்கும். Attack the business. Always realize the topest earner is still not sponsored. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்தில் டான் பிராட்மேன் தான் ஹையஸ்ட் செஞ்சுரிஸ். இன்றைக்கும் அவர் தானா? அவரை சுனில் கவாஸ்கர் பீட் பண்ணார். அப்புறம் என்னாச்சு பாருங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். ஒரு இடத்துல ஒரு காலத்தில் இவர் தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர், அவர் தான் ஃபாஸ்டஸ்ட் ரன்னராக இன்றைக்கும். அதை அடுத்தவன் பீட் பண்ணுறான். அந்த பீட் பண்ணுறவன் நீயாக இருக்கலாம், அல்லது அதை பீட் பண்ணுறவன் உன்னுடைய குழுவில் கூட வரலாம். அது ஏதோ ஒரு தெருவில் எங்கேயா நடந்துக்கிட்டு இருக்கலாம். அவன் வரணும் உனக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர், சம் வில், சம் won't, so what, ஸ்டார்ட் ஒர்க்கிங், somebody is waiting. That somebody, அந்த somebody உள்ளே வரும்போது உன்னோட நெட்வொர்க்கே என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. அந்த somebody வரணும்னா keep on, keep on, keep on, keep on. And tools, power of one. நான் ஒருத்தன் தானே நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒருத்தன் தான். ஐ எம் ஒன், பட் ஸ்டில் ஐ எம் ஒன். எலன் கெல்லர் சொன்னதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எலன் கெல்லர், ஐ டோன்ட் நோ எலன் கெல்லர் நிறைய பேர் தெரியுமா தெரியல, பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். ஐ எம் ஒன், பட் ஐ எம் ஒன்லி ஒன்.
கரெக்ட், பட் ஸ்டில் ஐ எம் ஒன். ஐ கான்ட் டூ எவ்ரிதிங். நான் எல்லாத்தையும் பண்ண முடியாது, பட் ஐ கேன் டூ சம்திங். அண்ட் ஐ வில் நாட் ரெஃப்யூஸ் டு டூ தட் சம்திங். யார் தெரியுமா அவங்க? பிறக்கும் போதே வாய் ஊமையாகவும் காது செவிடாகவும் பிறந்தவர்கள். ஒரு 4 வயது 5 வயதில் டபுள் நிமோனிக் அட்டாக் ஆகி கண் போனவர், 3 அவயங்களை இழந்தவர், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரொஃபஸர் ஆனவர். நம்மளுடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்கள பார்த்து தி பெஸ்ட் ஆரேட்டர் ஆஃப் த வேர்ல்ட். யாரு? பிறவியில் ஊமை, செவிடு, கண் போனவர். அவங்க தான் இந்த பிரெயின் ரைட்டிங், இந்த பிளைண்ட் பீப்புளோடைய ரீடிங், பிளைண்ட் பீப்புள் இதுக்கு உண்டான கண்டுபிடித்தது அவங்க தான். இது மாதிரி பல அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, ஏன்னா என்ன பண்ண முடியும், கடவுள் இந்த மாதிரி கொடுமையாக இருந்திருக்காரு என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுத்துட்டே இருந்திருக்கலாம் வாழ்க்கையில். ஒன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் தான், ஒரு துளி தான் மிகப்பெரிய சமுத்திரமாகும் ஆயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, ஒருத்தன் தான் ஒரு 13 வருடங்கள் முன்னாடி ஒருத்தனாக இருந்தேன், இன்றைக்கி 16.5 லட்சம் பேர், 16.5 lakh people, more than 16, another 1 month 17 lakhs people. அதே மாதிரி நீங்கள் 2x2 இப்போ எப்பவும் போகும்போது தனியாக போகாதீங்க. டேக் somebody. Always have a partner with you and use always the 3-way calling. லிஸ்ட், அதான் மெமரி ஜாகர். மண்டையை போட்டு உடச்சி லிஸ்ட்டை பிடிங்க, மெமரி ஜாகர். அதே மாதிரி உங்கள் கோல் ஷீட் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பாக்கெட் ட்ராக்கரில் இருக்கா இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய சிஎன்டி மீட்டிங் இஸ் அ டூல், ஓ மீட்டிங் இஸ் அ டூல், நம்மளுடைய டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் அ டூல், ஃப்ளிப் சார்ட் and our DVD CDs. Use it or lose it. And as you grow, உங்களுக்கு ஒரு டீம் வரும்போது, இதை நான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எங்கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெறும் பிஸ்னஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் சாப்பிட்றீங்களா, உங்கள் டீமோடு உட்காந்து யாரோ 2 பேரோட உட்காந்து சாப்பிடணும். நான் இன்றைக்குமே தனியாக சாப்பிட்டதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டீ எங்கேயா சாப்பிட்றீங்களா, இட்ஸ் ஆல் அவங்களோட சாப்பிட்றீங்கன்னா அது வெறும் டீ இல்லை, பவர் டீ, பவர் லஞ்ச், பவர் ஹாப்பி ஹவர், பவர் லேட் ஸ்நாக், சிஎன்டி, பவர் சிஎன்டிஸ், பவர் ட்ரைனிங்ஸ். நீங்கள் பார்ட் டைம், இங்கே எஃப்டிங்கிறது ஃபுல் டைம், பிடிங்கிறது பார்ட் டைம். பார்ட் டைமாக இருந்தால் பவர் லஞ்ச் மாதத்துக்கு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 இருக்கணும். அதே மாதிரி தான் பவர் டீ, பவர் லைட் ஸ்நாக்ஸ் எங்கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தட் பாண்டிங், கோஹசிவ்னஸ் கம்ஸ் இன். பிஸ்னஸை தாண்டின ரிலேஷன்ஷிப் வருது. பிஸ்னஸை தாண்டின ரிலேஷன்ஷிப் வரும்போது அங்கே செயல்பாடு தாசி ஆகுது. செயல்பாடு தாசி ஆகும் போது ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் வருகிறது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வெறும் உங்கள் அப்பாயின்மெண்ட் வெளியும் போகணுமல்ல, அவுட் சைட் செமினார்ஸ், அவுட் சைடு எல்லாம் போட்டுட்டு என்னையும் பாருங்கள், ஆம் ஐ டூயிங் இட் ஆர் நாட், டூ இட். அவங்களோட இதாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் இஸ் ஒர்க். சிஎன்டி ட்ரைனிங் அது நடக்க போகுது, அது நடக்குது. ப்ளஸ் அவர்களோடையும் கொஞ்சம் லஞ்சு, டீ, ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு நாள் சினிமாவுக்கு போவது, ஒரு நாள் ஒரு லேட்டாக பீச்சில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது, அதுவும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய டவுன்லைனோட வெறும் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், இட் ஷுட் பி மோர் தென் தட். அண்ட் கிரியேட்டர் ஆஃப் ஹேபிட்ஸ் கேரி. உங்கள் கூட ஃப்ளிப் சார்ட்டு, ப்ராடக்ட்ஸு, சிடி, அந்த இதெல்லாம் எங்கே போகிறீங்களோ அங்கெல்லாம் இருக்கணும். அண்ட் ஆல்வேஸ் ஃபாலோ தி 3 feet ரூல். என்னன்னு கேட்குறீங்களா? ஒருவர் நம்மளோட ஒரு 3 அடிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னாலே
நம்ம ஆதிக்கத்துக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம், நம்மளை ஆறாக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். என்ன பண்ணணும்? உடனே பிஸ்னஸ் பற்றி பேசணுமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவரோட பேசுங்க. ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நாளைக்கு அவர் உங்களுக்கு ப்ராஸ்பெக்ட் ஆகிடுவார், நாளைக்கு உள்ளே வருவார். எப்படின்னு கேட்குறேன், சின்னமாக உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். இப்போ ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு இதில் க்யூவில் நிற்கிறீங்க, ஒரு கூட்டத்தில் இருந்த வராங்க, ஒருத்தர் 3 பேர் வராரு, அவர்கிட்ட பேசணும். முதல்ல ஒரு தெர்மாமீட்டர் இருக்குது, அவரோட பேசலாமா வேண்டாமாங்கிறதுக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஸ்மைல் பண்ணுங்கள், அவரை பார்த்து ஒரு சிரிங்க. அவரும் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு டிக், ஓகே பேசலாம். உம்முன்னு முறைக்கிறான், நோ, முடிஞ்சு போச்சு. சிரிச்சிட்டாரு, ஹலோ சார், நான் ராஜன் சார், நான் எங்கள் தாம்பரத்தில் இந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் சார், இவ்வளோதாங்கண்ணே, இப்படியே பேச்சு கொடுங்க. அப்படிங்களா, நீங்கள் எங்கே இங்கே படிச்சிங்களா? ஓ, நான் அங்கே தான் சார் இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி அவருக்கு என்னவோ அதே அப்படியே நோ யூஆர் அ ஃப்ரெண்ட். நோ, வெரி குட் சார், இந்தாங்க சார், இது என்னோடய விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் விசிட்டிங் கார்டை கொடுப்பாரு. இல்லைன்னா சார் உங்களை நான் கூப்பிடலாமா, உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா? நோ பிஸ்னஸ் அட் திஸ் டைம், நம்பர் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ அவர் உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் வந்துட்டார். உடனே பிஸ்னஸ் பேசலாம். இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு ஃபோன் அடிங்க. ஒரு உதாரணத்துக்கு அவர் பேர் சுப்பிரமணின்னு வச்சுப்போம். சுப்பிரமணி, ஹலோ சுப்பிரமணி சார், நான் ராஜன் பேசுகிறேன், ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி அந்த ஸ்டேஷனில் பார்த்தோமே, சினிமா தேட்டரில் பார்த்தோமே. நான் இப்போ உங்கள் கொடுத்த விசிட்டிங் கார்டை நான் என்னோடய விசிட்டிங் கார்டு பவுச்சில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ வச்சுட்டு இருக்கும்போது உங்களோட ஒரு வார்த்தை, ஒரு அளவு சொல்லாமே, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் சார். எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கீங்களா? தட்ஸ் இட். அப்புறம் ஒரு தடவை அவர் ஆஃபீஸ் எங்கேயோ அல்லது அவருடைய வீடு எங்கேயோ அந்த பக்கம் போகிறீங்க, நேராக போங்க. நான் இந்த பக்கம் வந்தேன் அவருக்கு இது பண்ணுறதுக்காக, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் ஐ வாண்டட் டு சே ஹலோ வித் யூ. இப்போ நோ ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்ஸ். நோ டிபெண்டிங் ஆன் இஸ் இது அவருக்கு நீங்கள் எப்படி இதை ஆரம்பிக்கணுமோ, நம்மளுடைய ப்ரொமோ வீடியோ இருக்குது. முதல்ல அவருக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஐயா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், நான் ரொம்ப துடிப்பான ஆளுகளை தேடிட்டுருக்கேன், நான் இவ்வளோ இதில் இவ்வளோ பேரை நாங்கள் இது பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் பேர் எங்களுக்கு வேணும், அவங்கள நல்லா சம்பாதிக்க வைக்கலாம், நல்லா இவ்வளோ பேரை நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம், எங்களுக்கு இன்னும் நிறைய மாதிரி துடிப்பான ஆளுங்க வேணும், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லுங்கள். இப்போ அவர் என்ன சொல்லுவார்? அப்படியே நானே தானே துடிப்பான ஆளுன்னு சொல்லுவார். எஸ் சார், நோ, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் பப்பி க்ளோஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது பப்பி க்ளோஸுங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு பப்பி இருக்குது, கரெக்ட்? இப்போ உங்களுக்கு வெளியூர் போகணும், ஏதோ ஒரு அத்தியாவசியம் வந்துருச்சு, இந்த பப்பியை எடுத்துகிட்டு போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? ஏற்ற வீட்டிலே ஏதோ கெஞ்சி கூத்தாடி, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, 2 நாளுங்க, இந்த பப்பிக்கு இப்படி கொடுக்கணுங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவீங்க. 2ஆவது நாள் வந்ததுக்கப்புறம் அந்த பப்பியை வாங்க போகிறது போது அந்த பப்பியை அவங்க தர மாட்டாங்க. ஏன்னா அந்த பப்பியோட விளையாடி, புரியுதா? அதே மாதிரி தான் பொருள்களை யூஸ் பண்ண கொடுங்க. ஒன்ஸ் பீப்புள் யூஸ் இட், they get convinced into it. All these methodologies. அண்ட் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, டோன்ட் ப்ரிஜட்ஜ். அவனுக்கு ஒன்றும் லாய்க்கில்லை, ஆனால் அந்த ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவனுக்கு மிகப்பெரிய திறமைசாலி, வல்லவனுக்கு தெரியும். புரிஞ்சுதா? ஸோ நெவர் ப்ரீஜட்ஜ் எனிபடி அண்ட் ஆல்வேஸ் சென்ஸ் ஆஃப் அர்ஜென்ட். நோ ப்ரோக்ரஸ், நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இன்றைக்கி, இப்போது, இந்த நிமிடம். அடுத்தது வேலை, சிஎன்டி மீட்டிங், ட்ரைனிங் நடக்குது, அங்கே வேறு, வெளியே வேறு இடத்துல ஜாலியாக இருக்கும், அது வேறு. ஜாலியாக இருக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடாது, ஜாலியாக இருக்கிற இடத்துல ஒர்க் மாதிரி இருக்கக்கூடாது. டிஸ்டிங்விஷ். அண்ட் ப்ரெசன்டேஷனில் கம்பெனி எவ்வளவு தூரத்துக்கு இது பண்ண முடியுமோ விளைவிட்டுங்க, ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு இது பண்ண முடியுமோ பண்ணுங்கள், மார்க்கெட்டிங் பிளானை எப்படி சிம்பிளாக புரிய வைக்க முடியுமோ புரிய வைங்க. அண்ட் எவ்ரிடே என்ன நடந்திருக்கு, என்ன ரிசல்ட் வந்திருக்கு, ஏன் இவ்வளோ வந்திருக்கு, ஏன் என்ன தப்பு பண்ணோம், இதை ஒவ்வொரு நாளும்
உங்களுக்குள்ளே ரிவ்யூ பண்ணிட்டே வந்தீங்கன்னா போக போக அப்படியே பர்ஃபெக்ஷனை நோக்கி போயிட்டே இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிகிட்ருக்கீங்களான்னு பாருங்கள். ஃபைன். அண்ட் ஒன்ஸ் யூ இதெல்லாம் பண்ணிங்கன்னா யூ வில் கிரியேட் அ லார்ஜ் நெட்வொர்க். ஒன்ஸ் யூ கிரியேட் அ லார்ஜ் நெட்வொர்க், எனார்மஸ் இன்கம் ஜாஸ்தி ஆகணும்னா எனக்கு செக்கு ஜாஸ்தி ஆகணும். 100 PVயில் செக்கு ஜாஸ்தி ஆகுமா? அப்போ PV ஜாஸ்தியாக செக்கு ஜாஸ்தி ஆகும். PV ஜாஸ்தி ஆகணும்னா 10 பேரை வச்சுட்டு PV ஜாஸ்தி ஆக முடியுமா? சிம்பிள். அண்ட் அடுத்தது லார்ஜ் நெட்வொர்க். நீ ஹாலிடே எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், அது பாட்டுக்கு அது ஓடும். டுடே இன்றைக்கி நானும் சித்தார்த் ஐ ஹோப் எவ்ரிபடி நோஸ் 2016-17 he took a holiday 1.5 months கம்ப்ளீட். யூஎஸில் போய் அவர் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தார். பிகாஸ் he has a large network. கவலைப்பட வேண்டாம், அவர் போயிட்டார யாரும் விட மாட்டாங்க. A large network will give you time for travel, leisure and money to enjoy it. A large network will provide security for the family. நான் இன்றைக்கி வெஸ்டீஜில் சேர்ந்தேன், எனக்கு இதாகிடுத்து, அப்புறம் என் ஃபேமிலி செக்யூர்டாக இருக்காங்க சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி செக்யூர்டாக இருக்கணும்னா ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டீங்க, தைரியமாக இருக்கலாம். இது வேற எங்கேயா கிடைக்குமா? வேறு எதாவது வியாபாரத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ இதை செய்ய வேண்டாமா வேண்டாமா? அண்ட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ஸ். யூ மஸ்ட் ஆல்டர். நிறைய நெட்வொர்க்கு, பெரிய நெட்வொர்க்குன்னா யூ ஷுட் ஆல்டர் தி வே யூ திங்க். உங்களுடைய தாட் ப்ராசஸில் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் ஒன்ஸ் யூ மாற்றங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் மற்றவர்களிடத்துல யூ ஷுட் டூப்ளிகேட் யுவர் செல்ஃப் இன் அதர்ஸ். இன்றைக்கி நம்மளோட டீம் வளர்ந்துருக்கு அப்படின்னா யூ ஜஸ்ட் see the leaders. எத்தனை லீடர்ஸ் உருவாயிருக்காங்க, they have been duplicated. அண்ட் அடுத்தது நம்ம டவுன்லைன் அப்லைன் சக்ஸஸ் ஃபெயில்யூர், கெட் டிட்டாச்ட். மேபி யுவர் அப்லைன் வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல் தென் யூ, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே, குட். ஆர் மேபி யுவர் டவுன்லைன் வில் பி மோர் சக்ஸஸ்ஃபுல், நோ ப்ராப்ளம். இன்றைக்கி அவர் ஓகே, இதே மாதிரி இன்னும் 2-3 டவுன்லைன் வந்தால் நீ இன்னும் பெருசாக எடுப்பற. நெவர். இன்னைக்கு என்ன நடக்குது அதில் போய் இப்போ இதாகாதீங்க. We are here to build a beautiful network so that நம்ம ஃபேமிலி செக்யூர்டாக தைரியமாக எந்த பயமும் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும். அதுக்கு தான் வந்திருக்கோம். நான் பெரியவன் நீ பெரியவன் இருக்கு இல்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அஸ் சொல்லும்போது தெரியுதா? ரிமெம்பர், இட் இஸ் கோயிங் டு டேக் எ டெடிக்கேட்டட், இட்ஸ் நாட் ஹார்ட் ஒர்க், டெடிக்கேட்டட் எஃபர்ட். நல்லா டெடிக்கேட்டடாக ஒரு 5 வருஷம் 8 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா பீச்சில் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆஃப் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இதில் ஸ்விங்கில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஜூஸை பார்த்துக்கிட்டு அப்படியே நிலாவை இது பண்ணிட்டு எதை பற்றி கலர் செல்ஃபோனில் தூக்கி விட்டு எரிச்சிடலாம். யூ டோன்ட் நீட் டு பாதர். இந்த மாதிரி ஒரு வசதி வேறு எந்த ஒரு துறைக்கு இல்லாது கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் உங்களை வாழ்த்திட்டு மற்றவங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிமெம்பர் திஸ் சக்ஸஸ் செக். உங்களுக்கு யார் தெரியும், அவர்களை வச்சு நெட்வொர்க் பில்ட் ஆகல. புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு யார் தெரியும், அவங்களை வச்சு உங்கள் நெட்வொர்க் பில்ட் ஆகலை. அவர்களுக்கு யார் தெரியும், அவர்கள் அங்கேயிருந்து யாரோ ஒரு சம்படி எங்கேருந்து வருவான் தெரியாது. அப்போ இன்னைக்கு யாரும் வரல, நோ ப்ராப்ளம், கோ ஆன். எங்கேயோ ஒரு இடத்துல வருவான். That's what you should realize, that you are not going to build your business based on whom you know, but through whom they know. யோசிச்சு பாருங்க, உங்க டீம்ல இப்ப யாரெல்லாம் வந்திருக்காங்க, யாரெல்லாம் மணியா இருக்காங்க, அவங்க யாருன்னு பாருங்க, எப்படி வந்தாங்கன்னு பாருங்க. எல்லா இடத்துல ஃபார் இன்ஸ்டன்ஸ் இல்லை நம்ம நெட்வொர்க்ல எனிதிங். And always know the difference between addition and multiplication. நீங்கள் ஒன்று எடுக்கிறீங்க, அது ஆட் ஆகுது உங்கள் டீமில். இப்போ ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒருத்தருடைய வீட்டில் போய் ஹோம் மீட்டிங் எடுக்கிறீங்க, அவருடைய கெஸ்ட் ஒரு 4 பேர் கூப்பிட்டுருப்பாரு. அப்போ அங்கே பேசுகிறீங்க. அப்போ அந்த டீமில் என்ன நடக்குது? அடிஷன். இன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு ஹோம் மீட்டிங், அங்கே ஒரு 4 அடிஷன்.
இப்போது ஒரு டவுனில் ஒரு சிஎன்டி மீட்டிங் பண்ணுறீங்க, அப்போ இவரும் வருவார், அவரும் வருவார், அவரும் வருவார். அப்போ அங்கே என்ன நடக்குது? மல்டிப்ளிகேஷன். அப்போது மல்டிப்ளிகேஷன் நடக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் தான் வேணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மல்டிப்ளிகேஷன் நடக்கணும்னா அடிஷன் நடந்தால் தான் மல்டிப்ளிகேஷன் நடக்கும். நிறைய பேர் நிறைய லீடர்கள் வெறும் மீட்டிங், அடிஷனே நடக்காமல் மீட்டிங்கில் எப்படி ஆள் வரும்? அடிஷன் மட்டுமே பண்ணிட்டு இருந்தால் எப்படி தான் மல்டிப்ளை ஆகும்? அதை புரிஞ்சுக்கணும். அதான் நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். டெப்த் போக 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 வேர் தாஸ் போக செக்யூரிட்டி வலு தாசி ஆயிடுது. விடுத்து போக 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 வருமானம் தாஸ்தி. And always look for people who are hungry for success. And my dear friends, if you don't like இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போ என்ன நடக்குது, அது உங்களுக்கு பிடிக்கலையா? பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அவன் சரியா இல்லை, இவன் சரியா இல்லை, கம்பெனி மாற்றலாமா, அப்ளைனை மாற்றலாமா? சேஞ்ச் who you are. For things to change, you have to change. உனக்குள்ள மாற்றத்தை எடுத்துட்டு வா. நீ ஆட்டோமேட்டிக், நீ மாறாமல் வேற எதை மாற்றினாலும் சக்ஸஸ் வராது. ஒரு உதாரணமாக ஆர்எஸ் ராஜன் வந்தார், நிறைய சக்ஸஸ் பீப்புளை உருவாக்கியிருக்காரு. குட். ஆர்எஸ் ராஜனா சக்ஸஸ்ஃபுல் உருவாக்கினார், ஆர்எஸ் ராஜன் கைட் பண்ணார். ஆர்எஸ் ராஜன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காருன்னா, ஆர்எஸ் ராஜனோட ஈடுபட்டவங்க அத்தனை பேர் சக்ஸஸ் ஆகிருக்கணும். அப்போது சக்ஸஸ் யார்? அவங்க ஒவ்வொருவரும் அவங்க சக்ஸஸ்க்கு தயாரானாங்க. இப்போ சொன்னது விஷயத்தை தயாரானாங்க. ராஜன் உதவியாகி இருந்தார், கைட் பண்ணார், அந்த சக்ஸஸை துரிதப்படுத்தினார். அதே தான் எல்லாம். இங்கே சக்ஸஸ் ஆகிருக்கோம். சக்ஸஸ் ஆகிருக்கனால நிறுவனம் நமக்கு துரிதப்படுத்தி கொடுத்துச்சு. ஏன்னா மற்ற விஷயத்தெல்லாம் வச்சுது. பட் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணாமல் நடக்காது. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் நம்ம தான். அப்போ நம்ம தாங்கும் போது எல்லாமே சக்ஸஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம். அப்போ இங்கே தானே நம்மளுடைய உழைப்பை போடணும். ஸோ if you don't like what you are, where you are or what you are, change what you are. For things to change, you have to change. The biggest room in this world is the room for improvement. Every day. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி டே எங்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா? Then why don't you do it? And I like to share with you, don't get gazed or fed. அதாவது getting people involved who do not believe in your products. நம்ம சிஸ்டத்துலேயோ நம்ம இதுலேயோ பிலீவ், சும்மா அவனை சேர்த்து விட்டுட்டு அவன் அந்த ஒரு அழுகையை அழுக பணத்தை உள்ளே கொண்டு வந்து இருக்கிற பணத்தையும் அழுக பண்ணுறீங்க. ஒருத்தருக்கு விருப்பம் இல்லையா, விட்டுடுங்க. எப்படியா ஜாயின் பண்ணு. Activity rather than productivity. Activity is yes, but activity should be coupled with productivity. Productivity is efficiency, செயல் திறன். அடுத்தது நம்ம ஊரில் இருக்கிறவனையே நம்ம பண்ணாமல் அடுத்த நாட்டுக்கு போகிறது. சார் மலேசியாவில் எப்போ சார் ஆரம்பித்தாங்க? உன்னோட ஊரில் எவ்வளோ எத்தனை பேராக இருக்காங்க? 5 பேர் கூட கிடையாது. சேர்ந்த உடனே எனக்கு அந்த ஊரில் கிடைக்குமா சார், எந்த நாட்டில் கிடைக்குமா சார்? நான் வேண்டாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல உன்னுடைய லொக்காலிட்டி, அதே மாதிரி உன்னுடைய வார்ம் சர்க்கிளை விட்டுவிட்டு ஃபேஸ்புக்லேயும் அங்கேயும் போகிறது. முதல்ல உன்னுடைய வார்ம் சர்க்கிளை முடி. அந்த வார்ம் சர்க்கிள், அந்த ஃபேஸ்புக்கில் போகிற யாரோ ஒருத்தர் வரல, அந்த யாரோ ஒருத்தருக்கு வார்ம் சர்க்கிள். அப்போ உன்னுடைய வார்ம் சர்க்கிள் இதே மாதிரி தேடிட்டு இருக்கவன் போவானா? அப்போ அவனை விடலாமா? Emphasize on money rather than people. வெறும் பிஸ்னஸில் அதான் சொன்னேன். ஆல்வேஸ் கோ வித் தம் ஃபார் டீ, ஃபார் லஞ்ச், ஃபார் ஹாப்பி ஸ்நாக் அவர். அவர்களை மனிதர்களாக அவர்களோட ஒரு ஜாலியாக. நாட் ஓன்லி மணி இஸ் தேர். அண்ட் பிஸ்னஸை தனியாக பண்ணுறது. ஹேவ் பார்ட்னர்ஷிப். ஸோ என்ன பண்ணணும்? ஃபைண்ட் டூவர்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ். நல்ல மணியான ஆளுகளை எப்படி வரும் அதை ஏற்படுத்தணும். அப்போ அவங்கள மீட்டிங் கூட்டுறணும், அதை பண்ணுறோம். அதான் அந்த பியூட்டிக்கு வந்துடுங்க. எக்ஸைட் ஆகிறானா, ஆக்டிவிட்டி போகிறானா, ஃபைண்ட் டூவர்ஸ்.
அதுக்கு educate, excite, enhance. At any point of time, do not stop duplicating. The business is duplication. And friends, before I end, உங்களுக்கு நிறைய அறிஞர்கள், பெரியவங்க, ஜெயித்தவர்கள் சொன்ன சில பியூட்டிஃபுல் வாக்கியங்கள் உங்கள் முன்னாடி வைக்க விரும்புகிறேன். டிசைர். நெப்போலியன் ஹில், starting point of all achievement is desire. Weak desires bring weak result. Just a small amount of fire makes small amount of heat. Burning desire, friends. ஆசைப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இந்த ஆசைப்படுவது தப்பு அப்படின்னு ஒரு இதில் நம்ம இருக்கோம். நோ, உலகம் எப்பேற்பட்ட விஷயம், இந்த அத்தனையும் இது இந்த உலகம் இருக்கிற அந்த மெக்னானிமிட்டி, அந்த பியூட்டிஃபுல்னஸை அனுபவிக்கக்கூடிய ஒரே ஜீவராசி மனிதன் தான். அப்போ மனிதன் தான் அனுபவிக்க, மனிதன் ஆசைப்படாமல் எப்படி அதை அனுபவிக்க முடியும்? கெட் அவுட் ஆஃப் இட், ஹேவ் டிசைர். தட் இஸ் வாட் நெப்போலியன். அடுத்தது இது மிஸ்டர் ராபர்ட் கோல்ஃபர்சன். யூ கேன் ஹேவ் எனிதிங் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணுமோ அதை நீ அடைய முடியும். இஃப் யூ வாண்ட் இட் பேட்லி. நான் ஜெயிச்சே ஆகணும், நான் இப்படி பண்ணியே ஆகணும், அதுக்காக நான் எதை வேணா செய்வேன், அந்த இது இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நீ யாராக வேணா மாறலாம், அந்த சிறந்த பாடகராக, சிறந்த ஒரு இதான. எஸ், யூ கேன் have anything you desire, accomplish anything, எதை வேணும் பண்ணலாம். பட் அந்த டிசையர் அப்படியே கொழுந்து விட்டு எறியணும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜில் ஜெயிக்கணும். வெஸ்டீஜில் ஜெயிச்சு தான் அவன் வெஸ்டீஜ் தான். இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறது, அங்கே பார்த்துட்டு அங்கே பார்க்குறது, ஜெயிக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தி கிரேட்டஸ்ட் ட்ரபிள் வித் மோஸ்ட் ஆஃப் அஸ் இஸ் தட் அவர் டிமாண்ட்ஸ் அப்பான் அஸ். நம்மக்கிட்ட அந்த காத்தால 5 மணிக்கு வந்துருங்க, அது பண்ணுறதில்ல. இதை பண்ணணும், அதை பண்ணுறதில்ல. இது என்னால் முடியாது, அது என்னால் முடியாது, இது இல்லை சார், என்னால் முடியாது சார். இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23 வருஷம் முன்னாடி ஒரு ரிலேட்டிவ்ஸ்ட்டை பேச மாட்டேன், நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறவன். இப்படி எப்படி பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். அது சும்மா வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் அதே மாதிரி if sometimes seems intense desire criteria not only its own opportunity but its own talents. நான் இதில் ஜெயிக்கணும், எனக்குள்ள அந்த டேலண்ட் எப்படி வந்ததுன்னு பாருங்கள், அதான் அது. அண்ட் ஒருத்தர் என்ன டிசைரை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் பவரை இது பண்ணுறீங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. அண்ட் அடுத்த விஷயத்தில் உங்களை முன்னாடி நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறது, இட்ஸ் ஆல் ஹேபிட்ஸ். வி ஆர் வாட் வி ரிப்பீட்டட்லி டூ. நம்ம யார்? நம்ம எதை நம்ம திருப்பி திருப்பி செய்கிறோமோ தான் நம்ம. அப்போ எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இஸ் நாட் அன் ஆக்ட், இட்ஸ் அ ஹேபிட். அதாவது ஒருவர் எக்ஸலண்ட்டாக இருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் மாத்திரம் எக்ஸலண்ட்டாக இருக்க மாட்டார். அவர் எதை எடுத்தாலும் சரியாக செய்வார், எதை எடுத்தாலும் அதில் பெஸ்ட்டை கொடுப்பார். ஏதோ ஒரு விஷயத்தில் மாத்திரம் இருக்க மாட்டார், இதில் மாத்திரம் எக்ஸலண்டாக, அதில் மாத்திரம் இல்லை. நோ, அது வராது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க, அதுதான் நினச்சிட்டு இருக்கீங்க, இதில் மாத்திரம் இருந்தால் போகிறோம். இன்னும் எதை செய்கிறோமோ அதில் பெஸ்ட். So we are what we are repeatedly what we do. Then excellence is not an act, it is a habit. And அடுத்தது ரொம்ப முக்கியம், the difference between ordinary and extraordinary is that little extra. Ordinary person, extraordinary person, என்னடா வித்தியாசம்? ஒரு லிட்டில் எக்ஸ்ட்ரா. ஒரு வேலையில் நல்லா ப்ரொமோஷன் ஆகிட்டு இருக்கு, எல்லாரும் 9லேருந்து 5:30 மணி வாழக கரெக்டாக 9:05 வருவான், 9:10 வருவான், 9:55 வருவான். அதே மாதிரி 5:30 மணி கரெக்டாக போயிடுவான். ஆனால் அதிலே இதாக இருக்கிறவன் 8:30 வருவான், 6, 7, 8. தட் எக்ஸ்ட்ரா. ஒரு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இதுதான். இது எதுக்கு நான் செய்யணும், கம்பெனியில் செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி, கம்பெனி செய்யாட்டின்றேன், இது என் டீம், நான் செய்கிறேன், எனக்காக நான் செய்கிறேன், நான் வளர போகிறேன், அதுக்காக செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வரும்போது எங்கேயுமே ஸ்டாக் பாயிண்ட் கிடையாது. ஐ கிரியேட்டட் சாஃப்ட்வேர்.
www.rsvestige.com. எத்தனையோ பேர் எத்தனை வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஐ கிரியேட்டட் இட் ஆர் நாட். நேராக போய் அந்த வெப்சைட்டில் போய் ஆர்டர் போடுறதுக்கு உண்டான ஒரு விஷயத்துக்கு எதுக்கு நான் பண்ணணும்? அண்டு நம்ம டிஎல்சிபிஸ் அந்த இதை யூஸ் பண்ணாங்க. எஸ் ஆர் நோ? ஒரு காலத்தில். தட்ஸ் வேர் எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸ் கம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெரி இம்பார்ட்டண்ட். இதை பார்த்தோன்னா அப்படியே யாரும் புடைக்கும். நோ ஃப்ரெண்ட்ஸ், எந்தூசியாசம். ஒன் மேன் எந்தூசியாசம். அந்த எந்தூசியாசம் 30 நிமிஷத்தில் போயிடும். சில பேருக்கு 30 மணி நேரமாக இருக்கலாம், சில பேருக்கு 30 நாளாக இருக்கலாம். ஆனால் யாரோ சில பேருக்கு 30 வருடங்களும் அப்படியே இருக்கும். அவன் தான் ஜெயிக்கிறான். ஏதோ ஒரு மீட்டிங்கு வரும், எக்ஸைட் ஆகிறோம், பலூன் மாதிரி சுருங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆனாலும் அந்த எந்தூசியாசம் போகாமல் இருக்கீங்க, ஜெயிக்க போகிறோம். அந்த உற்சாகம் குறையாமல் இருக்குது, நான் ஜெயிக்க போகிறேன். அந்த உற்சாகம் குறையாமல் இருக்குது, ஜெயிச்சிருவீங்க. அந்த உற்சாகம் குறையுது. உற்சாகம் இல்லாமல் இருந்தீங்கன்னா செயல்திறன் இல்லை. அண்ட் many of life failures are men and women who are very near, who did not realize that there were இன்னும் கொஞ்சம் கூட சக்சஸ். ஆனால் அந்த இடத்துல தான் விட்டுருப்பான், குவிட் பண்ணியிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் அந்த 10 ஃபீட்டில் கோல்டு உங்களுக்கு தெரியும் அந்த கதை, உண்மையே கதை. ஏன் ஆயில் ஜே பால் கெட்டி, அவருக்கு முன்னாடி ஒருவர் ஒரு இடத்துல ஆயில் இது பண்ணுறதுக்காக தோன்றார், ஆயில் வரல, வித்துட்டு போயிட்டார். யார்கிட்ட? ஜெய்பால் கட்டிட்ட. அவர் வாங்கி வேற கொஞ்சம் தான் தோன்றினார். ஆயில் மிகப்பெரியதாக இட் பிகேம் ஏ மல்டி பில்லியனர், ஆயில் கிங். பட் அவரே தோன்றிருந்தார்னா? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குவிட் பண்ணுற நேரத்தில் தான் இருக்குது உங்களுடைய வெற்றி. டோன்ட் டு இட், நெவர் குவிட், கோ ஆன். அண்ட் நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க, எதுக்கு குவிட் பண்ணணும்? அண்ட் எ சிங்கிள் கான்வர்சேஷன், ஒரு அற்புதமான வெற்றி பெற்றவரோடு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறதுங்கிறது 10 மணி நேரமோ 15 மணி நேரமோ 2 நாள் முழுசாக ஒரு புக்கை படிக்கிறது கூட சமம் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அங்கேருந்து யூ வில் கெட் லாட் ஆஃப் அட்வைஸ், லாட் ஆஃப் டிப்ஸ். ஏன்னா அவருடைய அனுபவம் பல விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், பல இடர்பாடுகளிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். அண்ட் அடுத்தது which I want to share with you, sales doesn't just happen. இதை புரிஞ்சுக்கோங்க. This is statistics, proven statistics. 80% of all sales are made after the 5th call. For example, the மைக்கை சேல் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். இப்போ என்னுடைய நிறுவனத்தில் இதே மைக்கை சேல் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு 100 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம். இப்போ ஒரு 100 மைக் விற்றுருக்கு. இந்த 100 மைக் விற்றது எப்படா விற்றுது அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா, எல்லோரும் போனது 80 மைக் எப்போ விற்றுருக்குன்னா, ஒருவர் 5வது தடவை போய் கதவை தட்டின போதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கும். முதல் கதவு தட்டல் ஏன் நடக்காது? முதல் கதவு தட்டலில் காரி துப்பியிருப்பான். இந்த காரி துப்பும் போது கூட கவலைப்படாமல் அந்த 5வது ஒருத்தன் போகாமல் இருங்க, அங்கே தான் சேல்ஸ் நடந்திருக்கு. பட் பிரச்சனை என்ன தெரியுங்களா? 48% ஆஃப் ஆல் சேல்ஸ் பீப்புள், நீங்கள் யாருங்கிறது இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். 48% ஆஃப் ஆல் சேல்ஸ் பீப்புள் கால் ஒன்ஸ் அண்ட் குவிட். முதல் கதவு அங்கே இல்லை, குவிட். அண்ட் 25% கால் ட்வைஸ் அண்ட் குவிட். 25% பேர் 2 கால் அதோட விட்டுருவாங்க. But 10% keep on calling. And this 10% makes 80% of the sales. நீங்கள் இந்த 10% இருக்கணுமா, 48% இருக்கணுமா, 25% இருக்கணுமா? டிசைட். யார் சேரல, எவ்ரிபடி ஃபேஸஸ் இட்.
அதை தாண்டவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஜெயிக்கணும் அப்படிங்கிற பிளான்ட் ஆஃப் தாட். இப்போ ஜெயிக்கிறோன்னா என்ன பண்ணணும்? ஆக்ஷனில் போடுங்க. ஆக்ஷன் என்ன பண்ணணும்? டெய்லி மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன், டெய்லி அதை பண்ணிக்கிட்டே வாங்க. பிளான்ட் தட் ஆக்ஷன். அப்போ உங்களுடைய ஹேபிட் அதாகிடும். உங்களுக்கு எந்திரிச்சானா இதெல்லாம் இப்படி தான் செய்வோம், ஹேபிட் ஆகிடும். ஒன்ஸ் அந்த ஹேபிட் பண்ணிட்டீங்கன்னா கேரக்டர் வந்துடும். கேரக்டர் வந்துருச்சுன்னா யூ ஹவ் காட் தி டெஸ்டினி. திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் யூ கேன் கண்ட்ரோல் யுவர் டெஸ்டினி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிளான் தட் தாட். ஒரு வெற்றியாளனா, ஒரு சாதனையாளனா, ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறவனாக ஆக போகிறேன் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஆக்ஷனை போடுங்க. டெய்லி மெத்தட் என்ன பண்ணணும் நம்ம குதிரை வச்சுருக்கோம், அதைப்படி போங்க. டெய்லி அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அது ஹேபிட்டாக மாறும். ஹேபிட்டாக மாறிச்சா அது கேரக்டராக மாறிடும். கேரக்டராக மாறிடுச்சுன்னா வெற்றி உங்கள் வசம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் யூ வில் ஆல் கெட் டஃப். when going gets tough, tough gets going. And I hope you are all tough people. We will always win. And we are in a winning விஷயத்தில் இருக்கோம். ஸோ let us all win. And பல நம்ம மாத்திரம் வின் பண்ண போகிறதில்ல. We are going to make lot of people win. ஒரு நவ இந்தியா, ஒரு புதியதொரு உலகம் நாம் உருவாக்க போகிறோம். Let us all do it. I hope you enjoyed this training. So until next Tuesday நம்ம மீட் பண்ணுவது வரைக்கும் I take leave of you. Signing off. Thank you so much. All the best. God bless you. Wish you health. Thank you friends. Thank you so much.